அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் கலாப்பதிவு பார்த்துட்ருக்கோம். அதில் கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த பதிவில் இன்று பார்க்காத பகுதிகள் ஏற்கனவே 5 பகுதிகள் பார்த்தாச்சு. இது 6வது பகுதி. இந்த வரிகளை பாருங்கள். நாளென் செய்யும் வினை தானென செய்யும் எனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேச இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முக தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அடுத்த செயல் உதித்தாங்குழல் வதம் சாவதும் தீர்ந்தனை உண்ணி ஒன்று விதித்து ஆண்டருள் தரும் காலமும் வெற்பு நட்டுரக பதி தாம்பு வாங்கி என் தம்பரம் பம்பரம் பட்டு உழல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன். வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்திங்கே எந்தலை மேலையன் கையெழுத்தே. அடுத்த செயல் பாலே அணைய மொழியார் தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபதத்தின் மேலே துயில்களும் மாலோன் மருக செவ்வேலனே. நினம் காட்டும் கொட்டிலை விட்டொரு வீடெய்தி நிற்கும் குணம் காட்டி யாண்ட குருதே சிகனம் குற சிறுமான் பணம் காட்டு மல்கும் குருகுர் குமரன் பதாம் புயத்தை வணங்காத தலைவந்து எங்கே என இங்கென் வாய்த்தவே. கவியார் கடலுடை தோன் மருகோனை கண பணக்கட்டில் செவியார் பனி அணி கோமான் மகளை திரள் அரக்கர் புவி ஆர்ப்பு எழ தொட்ட போர்வெண் முருகனை போற்றி என்பார் குவியா கரங்கள் வந்தெங்கே என இங்கன் கூடியவே. தோளால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுது கோட்டுக்கை நாட்திறம் பாலார் கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளார் கிரித்தொலை தோணிரு தாளன்றி வேறில்லை. அடுத்து ஒரு பூ தரமறிய யாத்தினி வீட்டில் உரை உணர்வற்று இரு பூத வீட்டில் இராமன் என்றொரு போட்டொரு கை ஒரு பூதமுறி தேகாசமிட்ட புறந்தாதற்கு குரு பூத வேலவன் இட்டுற சூர குலாந்தானே. அடுத்த செயல் 45 6வது செயலில் ஒரு வரி மட்டும் இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதி பார்ப்போம். நீயான நாண வினோதம் தனை என்றும் நீ அருள்வாய் என்பது 46வது செயலில் ஒரு வரிகள் மட்டும். இதனுடைய அடுத்த பகுதியை தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வேண்டும்.